வணக்கம். எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் கீழமை நீதிமன்ற தேர்வு ஏன் இவ்வளவு டிலே ஆகுது அதை கண்டக்ட் பண்றதுக்கு அப்படின்னா எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால அந்த ஜாபுக்கு போனவங்க பாத்தீங்கன்னா 2022ல 2021ல அந்த ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குயிக்கா இருந்துச்சு, ஃபாஸ்டா இருந்துச்சு ப்ராசஸ். அப்படிலாம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், உங்க வீட்டு பக்கத்துல உங்க சொந்தக்காரவங்களா கூட இருக்கலாம். அவங்களாம் 2021 மற்றும் 22ல போனவங்களா இருப்பாங்க. 2022ல குறிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராசஸா ரொம்ப குயிக்கா இருந்துச்சு. நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ண டேட்ல இருந்து 45 நாள்ல எக்ஸாம். நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ண டேட்ல இருந்து ஒரே மாசம் 30 நாள்ல 35 நாள்ல பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ண டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துல ஜாபுக்கே போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இந்த டைம் 2024ல 3 மாசத்துக்கு மேல ஆகியும் ஜஸ்ட் ஒரு ஹால் டிக்கெட் கூட பப்ளிஷ் பண்ணாம இருக்காங்க, ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கூட பப்ளிஷ் பண்ணாம இருக்காங்க. ஏன் இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாக காரணத்தின் காரணமாக தான் டிலே ஆகுது. சோ மேனேஜ்மெண்ட் ரீசன் அப்படின்றத வந்து காரணமா சொல்றாங்க. அதுலயும் சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க, அது எந்த அளவு உண்மை அப்படின்றத உங்கள்ட்ட சொல்றேன். அதாவது தற்போதைக்கு இதை வந்து மேலும் பண்றது யாரு, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னா எங்க இருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட். சோ அதுதான், அதுல ஒன் ஆஃப் தி டிவிஷன் அவங்க தான். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுன்னு ஒரு டிவிஷன் அப்படின்றது அங்க இருக்காங்க, ஒரு செக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து யாரு கேட்டு பாத்தீங்கன்னா சிஜே சொல்லுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ். அவங்களுடைய மேற்பார்வையில தான் கண்டிப்பா இந்த விஷயமா நடக்கும். அதாவது எக்ஸாம் நோட்டிபிகேஷன் இருந்து ரெஜிஸ்டர் வந்து பாப்பாங்க. சோ அவங்களுக்கு மேல சிஜே அப்படின்றது மெயினா இருப்பாங்க. ரெஜிஸ்டரும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்றதுல இருந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சு வேல்யூஷன் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுல இருந்து ஃபைனலா எல்லாமே பண்றதுக்குலாம் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான். அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெட்டா இருக்கிறது தான் சிஜே. ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா சம்டைம் எப்படி பேசுறாங்கன்னா சிஜே சொல்றோம்ல, அதான் தலைமை நீதிபதி, அவங்களாம் பொறுப்பு நீதிபதியா இருக்காங்க. தலைமை நீதிபதி போயிட்டாங்க, பொறுப்பு நீதிபதி இருக்காங்க. சோ இவங்க வந்து சரிவர பாத்துக்கிற முடியாதனால, இல்லாட்டி இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பொறுப்பு நீதிபதி கூடிய சீக்கிரம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தலைமை நீதிபதி புதியதாக வருவாங்க. அதனால இப்படி வந்து குளறுபடி சொல்ல முடியாது. அவங்க வந்து சரியா மேனேஜ் பண்ணணும். ஏன்னா கரெக்டா அந்த பொசிஷனுக்கு அவங்க வரணும், வந்தாதான் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். அதனாலதான் டிலே ஆகுது இந்த எக்ஸாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பட் இதெல்லாம் என்னால நம்ப முடியல, இது நம்ப முடியாது. ஏன்னா என்ன ரீசனால அப்படி சொல்றேன்னா 2022ல எக்ஸாம் நடந்தப்பயும் சரி இதே மாதிரிதான் இந்த எக்ஸாம் நடக்குது. பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்ட டைட்டில் இருந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பொறுப்பு நீதிபதி ஒருத்தவங்க வந்தாங்க. ஏன்னா தலைமை நீதிபதியை வந்து அவங்களோட பதவி காலம் முடிஞ்சு பொறுப்பு நீதிபதி வர்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அகைன் பாத்தீங்கன்னா புதிய தலைமை நீதிபதி பதவி ஏத்துக்கிறாங்க. இதே மாதிரிதான் ப்ரொசீஜர் அப்பயுமே இருந்துச்சு. அப்ப ஏன் டிலே ஆகல, இப்ப ஏன் டிலே ஆகுது, அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட முன்வைக்கலாம்ல. சோ அதனால இந்த ஒரு காரணம் கிடையாது அப்படின்றத வந்து நீங்க முழுக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு காரணம் இதுதான் நிர்வாக காரணத்துக்கு மிக முக்கியமான காரணமாக டெலகிராம் குரூப்ல இருந்து வாட்ஸ்அப் குரூப் வரையும் சோசியல் மீடியால இதைத்தான் பேசிக்கிறாங்க. இது உண்மை கிடையாது அப்படின்றத 2022 நடந்த விஷயத்தையுமே இப்படிதான் நடந்துச்சு அப்படின்றத சுட்டிக்காட்டி இதை நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். அப்ப என்னவா காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் விசாரிச்ச வர பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் ரீசன், அதாவது அபிஷியலா சொல்லல, சோ அரசல் புரசல் நம்ம தெரிஞ்சுக்கிறது மேனேஜ்மெண்ட் ரீசன், அதாவது நிர்வாக காரணம் சொல்ற சில காரணங்கள்ல முக்கிய பிரதான காரணமாக என்ன மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னா டெண்டர் விட்டதுதான் இதுன்னு சொல்றாங்க. அதாவது 2022 வரை பிரச்சனை இல்ல, 2023க்கு அப்புறமாவே அவங்க இப்ப வெப்சைட் எல்லாம் பாக்குறீங்க, எம்எஸ்சி வெப்சைட். சோ அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி எங்கேயாவது மத்த டிஎன்பிஎஸ்சியோ டிஎன்எஃப்யூ எஸ்ஆர்சியோ இல்ல டெட் எக்ஸாமோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இவ்வளவு பக்ஸ் இஷ்யூ இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்ளை பண்ணவங்க. பட் இந்த எம்எஸ்சி அப்படின்றத பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க. சோ எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத ஆக்சுவலா ஒரு மைக்ரோசாப்ட் சோ அந்த ஒரு இதுக்கு கொடுக்காம, அந்த விண்டோஸ்க்கான ஒரு சாப்ட்வேர் வெப்சைட் இந்த மாதிரி கொடுக்காம ஜஸ்ட் சாதாரண ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மொபைல்ல கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்கிரிப்ட், சோ அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி டெண்டர் விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து டெண்டர் எடுத்தவங்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு பணத்தை, ஒரு குறைஞ்ச பணத்தை அலாட் பண்ணி தர்றோம்னா டெண்டர் வந்து அது தகுந்த மாதிரி தான் ஏற்பாடு அப்படின்றது பண்ணி தருவாங்க. சோ அது வந்து வெப்சைட்ல வந்து அப்ளை பண்றதுக்கு. மற்றபடி இந்த எக்ஸாம் டிலே ஆக என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெண்டர் தாங்க. அதாவது உங்களுக்கான இந்த வேல்யூஷன் நடக்கும் பார்த்தீங்களா, ஓஎம்ஆர் சீட்டை வேல்யூஷன் பண்றதுக்கு கெட் சூப்பர்வைசிங் சிஜே, சோ இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே சோ அதெல்லாம் இது பண்றது டெண்டர் தான். சோ அவங்க தான் வந்து இந்த வேல்யூஷன்ல இருந்து அதுக்கப்புறமா அதான் அந்த வேல்யூஷனுக்கான கிட் ரெடி பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கிட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை ரெடி பண்றதுல இருந்து சோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து சோ ரொம்ப லேட்டா தான் டிலேயா தான் பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஷன் அப்படின்ற மாதிரி போகும். போன டைம் 2022 மாதிரிலாம் வேல்யூஷன் இருக்காது. சோ அந்த டெண்டருக்கு
அவங்க கொடுத்த அந்த எம்எல்ஏ சைட்ல இருந்து போர்ட்ல இருந்து அவங்க கொடுத்த அந்த பணத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த கிட்டுமே. சோ அந்த கிட்ல வந்து இந்த ஓஎம்ஆர் சீட் வேல்யூஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்பீடா நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அவசியமே இல்லை. அப்ப ரிசல்ட் எவ்வளவு டிலேயா வரும் அப்படின்றதையும் நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. சோ இது ஒண்ணா. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணணும் பாத்தீங்களா. சோ ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ண அப்புறம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது எக்ஸாம் ஹால்ல தரஞ்சுவாங்க பாத்தீங்களா. அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு டிலே பண்ணுவாங்க, அதை பிரிண்ட் போடுறதுக்கு, அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு டோட்டலி பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணதுல இருந்து உங்க ரிசல்ட் வர்ற வரையும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெண்டர்ல விடுவாங்க பாத்தீங்களா. சோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்த பணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இதெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுல வந்து சோ அது தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அதனால இந்த டிலே அப்படின்றது அதனாலதான் ரீசன் அப்படின்றதையுமே நம்ம அரசு பொறுசலா முதன்மையான காரணமா இந்த ஒரு காரணமா இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. குறிப்பா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் செட் பண்ணி அதை வந்து சீல் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்கு அந்த டிவைஸ் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சைனா ஆபீஸ் சொல்லலாம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா அந்த வெப்சைட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஒரு சாஃப்ட்வேருக்கு பதிலாக கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஒரு சாஃப்ட்வேர் மெயின் சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பதிலாக கிராக் வெர்ஷன் அப்படின்னா பார்க்க அதே மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா யூஎஸ் ப்ரொடக்ஷன் பண்றது அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா நம்ம கிராக் வெர்ஷன் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீனா. சோ அவங்களோட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த வெப்சைட்லயே அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம வந்து இது பண்ற மாதிரிலாம் இருக்கும். சோ ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அந்த மாதிரி தான் நான் அந்த எம்எஸ்சி அப்ளை பண்ண போது அந்த கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. அப்படிதான் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுல கிராக் வெர்ஷன் கூட பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும், மவுஸை கிளிக் பண்ணி கொண்டு போகும்போது ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹேங் ஆகி போன மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம எதுவும் குறைகள் அப்படின்ற சொல்லல. சோ இந்த எக்ஸாம் மட்டும் இப்படி இருக்குன்னா சொல்ல வரல. கடந்த இந்த ஒரு 1.5 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்படிதான் இருக்கு. அதாவது 1.5 வருடமா அப்ளை பண்றவங்களுக்கு சோ இதே வெப்சைட் சோ இப்படியேதான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இதை கொஞ்சம் மாத்தினாவும் பெட்டரா இருக்கும். நல்ல ஒரு டெண்டரா கொடுத்து கொஞ்சம் இதுக்கான அதிகமான பணத்தை கொஞ்சம் இதை விட அதிகமா கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்தா டெண்டர் நல்லபடியா பார்த்து சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் விட்டு இப்ப லேட்டஸ்டான ஸ்கிரிப்ட் நார்மலா இப்ப டிஎன்பிஎஸ்ல அதே மாதிரி 2022 யூஸ் பண்ண மாதிரி நல்லபடியா வச்சு கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி ரீசன் தான் மெயின் ரீசனா சொல்றாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.